முக்கிய பத்திரிகைகள் ஆசிரியர்களை பற்றி பார்க்க போகிறோம். சுயராஜ்யம் வந்து ராஜாஜி, அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணப்போ 1937 முதல் தடவையாக வந்து முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து ராஜாஜி. ஸோ சுயராஜ்யம்ங்கிற மாதிரி சொல்லலாம். ராஜா கோபாலாச்சாரி இவர் பேர். ராஜா மாதிரி நம்மளை இருந்து ஆட்சி பண்ணது யாருன்னா வெள்ளைக்காரங்க. அவங்கள கோன்னு சொல்லிட்டு முதல்ல கவர்னர் ஜெனரல் ஆனவர் வந்து இவர். சரி, அப்படிங்க அதில் வச்சுக்கலாம். அடுத்து தென்றல்ங்கிறது கண்ணதாசன். பொதுவாக தென்றல் பற்றின பாடலாம் எழுதுகிறது வந்து பாடலாசிரியர்கள் தான், திரைப்பட பாடலாசிரியர்கள். அதனால் வந்து கண்ணதாசன் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதனால் கண்ணதாசன் நிறைய பாடல் எழுதியவர்கள் கண்ணதாசன். அதாவது நதியில் விளையாடி கொடியில் தலை செய்வி நடந்த இளந்தென்றலை, அந்த பாட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கண்ணதாசன் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். தமிழ்நாடு வந்து வரதராஜுலு நாயுடு, இதிலே வந்து ஒரு நாடுன்னு இருக்கும், ஆனால் இதை நம்ம மெயினாக எடுத்துக்க முடியாது. இப்படி வேறு ஒரு இதில் போட்டிருந்தது, வேறு ஒரு ஷார்ட்கட்ஸில் வேறு ஒருத்தங்க கூட அது சரியாக எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா வரதராஜுலுன்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு விட்டுறலாம், சரிங்களா? தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி திராவிட நாடு கோரிக்கை ஏற்படுத்தினாங்க. அது வராமல் போயிடுச்சு, வராத அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுதந்திர சங்கு கணேசன், சங்கு இது யாருனாலும் இப்படி தான் சொல்லுவாங்க, ஷார்ட்கட்டு, சரிங்களா? பாலபாரதி வாவேசு ஐயர். பால அப்படின்னா குழந்தை தான் பார்த்திங்கன்னா இந்த வெவ்வேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெவ்வே அப்படி அடுத்து கல்கி வந்து கிருஷ்ணமூர்த்தி. கல்கி கீழே ஸ்டார்ட் ஆகும், கீழே முடியும், கீழே ஆரம்பிக்கும், சரியா? இதே மாதிரி இன்னொரு பேரும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாவி விஸ்வநாதன், வி அதே மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சுப்பிரமணிய ஐயர் வந்து சுதேசமித்திரன், சூன்னு இருக்கும். வந்தே மாதரம் வந்து அரவிந்த கோஷ், சரிங்களா? வந்தே மாதரங்கிறது ஒரு கோஷம், சரிங்களா? அரவிந்த கோஷ், அரைனா வந்து ஆஃப், இப்போ பாதி. இப்போ அரவிந்தர் கோஷ் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக போராட்டத்தில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாமியார் மாதிரி ஆயிடுவார் புதுச்சேரியில், சரிங்களா? ஒரு தீவிரமான போராட்டம் இருக்காது, பாதி போராட்டம் மாதிரி தான் அவர் வாழ்நாளில். அந்த இதுக்கப்புறம் அவ்வளோவா அவர் வந்து போராட்டம் நேரடி போராட்டத்திலே பங்கு கொள்ளலை. இப்போ பாதி அரை அளவு தான் வந்து வாழ்நாளில் போராடணும் வரும், அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், அவரை குறைச்சி சொல்லலை. ஒரு வருஷம் போராடினாலே பெரிய போராட்டம் தான், சரிங்களா? இந்தியா வந்து பாரதியார், சரியா? பாரதியாருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து தேசிய கவிஞன்னு சொல்கிறோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேசிய கவிஞனா இந்தியா, அதை வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யங் இந்தியா வந்து காந்தி வந்து வயசானவர், ஆனால் ஆப்போசிட் வந்து அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. நியூ இந்தியா வந்து அன்னி-பெசன்ட் காமன்வெல்த், அதாவது அன்னி-பெசன்ட் இவங்களதான் உங்களுடைய இன்னொரு பத்திரிக்கை வந்து காமன்வெல்த், சரிங்களா? நியூ இந்தியாவுக்கு வந்து நியூ, சரிங்களா? ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க. அப்போ அவங்க நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கிற ஒரு காமனான வீல் வந்து அவங்க, அப்படி எடுத்துக்கோங்க, ஷார்ட்கட். அடுத்து புரட்சி விடுதலை பெரியார், அதாவது புரட்சி செய்தால்தான் குடியரசுக்கு நாடு கிடைத்து விடுதலை ஆகும், அப்படிங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3 சேர்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சூரியோதயம் நீலகண்ட பிரம்மச்சாரி. சூரியோதயம்னா என்ன? அதை காண்பது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கன்னியாகுமரியில் சூரியோதயம்லாம் பார்க்குறோம், சரிங்களா? அந்த சூரியோதயத்துலேயும் மாலை நேரத்துலேயும் நீலவானம், அதாவது சூரியோதயம் வந்து நீலவானத்தில் நம்ம வந்து நாம் கண்ட காட்சி வந்து சூரியோதயம், அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்திய தேசாந்திரி வந்து சுப்பிரமணிய சிவா வந்து பார்த்திங்கன்னா பாரத மாதாவுக்கு கோயில் கட்டணும்னு முடிவு பண்ணியிருப்பார். அப்போது வந்து அவர் வந்து அந்த சிறையிலேருந்து விடுதலையாகி வந்தப்போ அவருக்கு வந்து தொழுநோய் இருக்கும். அதனால பாரத மாதாவுக்கு நிதி கட்டுறதுக்கு, கோயில் கட்டுறதுக்காக நிதி தேடி போனப்போ அந்த நிதியே கிடைக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருப்பான்னா தொழுநோயாளிகள் ரயில் பயணம் செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டமே போட்டிருப்பான், சரிங்களா? அதையும் தாண்டி கால்நடையாக வந்து நாடு முழுக்க சுற்றுறவர் யாருன்னா தேசாந்திரி, அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கால்நடையாக தேசாந்திரியாக சுற்றி நன்கொடை வந்து வசூலித்து பாரத மாதாவுக்கு கோயில் கட்டியவர் யாருன்னா சுப்பிரமணிய சிவா. அதனால் இந்திய தேசாந்திரி சுப்பிரமணிய சிவான்னு சொல்கிறது மிக பொருத்தம், சரிங்களா? அடுத்து ஜனசக்தி வந்து ஜீவானந்தம். ஜனம் மக்களுக்காக வந்து பாடுபட்டவர் ஜீவா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் அமைச்சராக இருந்தப்போ 2 வேஷ்டி தான் வச்சுருந்துருக்கார். அவர் வாழ்க்கையை வந்து நல்லா தரமாக உயர்த்தணும்னு சொல்லி என்ன பண்ணி நேரடியாக அவர் எந்த ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார், லஞ்சம் வாங்க மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார். ஆனால் அவர் வந்து நல்லா இருக்கணும், அப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமராஜரும் மற்றவங்களும் சேர்ந்து அவருடைய மனைவிக்கு வந்து அரசு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதுவும் இவருக்கு தெரியாத மாதிரி, அதாவது இயல்பாக கிடைச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஜனங்கள் மேலே பாசம் வச்சது வந்து ஜீவானந்தம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திராவிடன் ஆந்திர பிரகாசிகா வந்து நீதி கட்சி. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த நீதி கட்சி மேலே இருக்க குற்றச்சாட்டுகளில் இதுவும் ஒன்று. அதாவது நீதி கட்சி, திராவிட கழகம் மேலே இருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் இவங்க வச்சுருந்த பத்திரிக்கை பேர் ஆந்திர பிரகாசிகா. சரியா? ஆந்திரா பேர் வந்துருச்சா? ஆனால் தமிழ்நாட்டில் இவங்க வச்சுருந்த பத்திரிக்கை பேர் வந்து திராவிடன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆந்திராக்காரங்க எல்லார் மேலேயும் ஒற்றுமையாக இருக்கணும், நம்ம வந்து திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தானே வச்சுருக்கணும். ஆனால் அவங்க அப்படி வைக்கல. இது வந்து ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே. சரிங்களா? அதுக்கப்புறம் திராவிட நாடு அண்ணா வந்து இந்த திராவிட நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி போராடியவர். நினச்சவங்க அவர் பெரியார்லாம் நினச்சாங்க. அதனால் வந்து அண்ணாங்கிறது சரிதான். அடுத்து மூக் நாயக் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா அவரை அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அவரை வகுப்பறைக்குள்ளேயே உட்கார விட மாட்டாங்க, வெளியில் ஒரு சாக்கு போட்டு தான் உட்கார வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தினா அவங்க. ஆனால் அவருக்கு நல்லா படித்து அவங்க எல்லோருடைய மூக்கையும் உடைச்சார் அப்படிங்கிறதுல வச்சுக்கோங்க. நியூ இந்தியா வந்து நம்ம அன்னி பெசன்ட் பார்த்துருக்கோம். அதே நியூ இந்தியா வாரம் வர்றது வந்து பிபின் சந்திரபால். சரிங்களா? பிபின் சந்திரபால் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உத்போதனா வந்து விவேகானந்தர். உத்வேகம் தரக்கூடிய போதனையை கொடுத்தவர் யார்? விவேகானந்தர். அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்துஸ்தான் வந்து மதன் மோகன் மாளவியா. இந்த இந்து அப்படிங்கிற கொள்கையோட இருந்தவங்க வந்து பிஜேபி. சரிங்களா? அதில் ஒரு பெரிய தலைவர் வந்து மதன் மோகன் மாளவியா. அதான் இந்துஸ்தான். அதை வச்சு அதில் வச்சுக்கோங்க. காம்ரேட் வந்து முகமது அலி. காம்ரேட் முகம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தால் நமக்கு வந்து நம்ம மேலே நல்ல மதிப்பு, ரேட்டு வந்து அதிகப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்து செல்லப்பான்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சா வந்துடும். பெங்காலி வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. பொதுவாக பெண் காலி. இப்போ ஏதோ ஒரு பெண் வந்து காலியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னா அது பேனர் வச்சு வைக்காத குறையா ரொம்ப பெரிய அளவில் பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா பெண்களுக்கு மதிப்பு தர்ற நாடு. அதனால் சுரேந்திரநாத் பானர்ஜி. சாவி விஸ்வநாதன் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாம்பே கிரானிகள் வந்து பெரோசா மேத்தா. வந்து இதில் வச்சுக்கோங்க. பாட்ஷா மேத்தா. அவ்வளோதான். ஷார்ட்கட்டை கவனித்ததற்கு நன்றி.